ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. அது கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துங்க. அப்போ நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி வந்து பார்க்க போது பார்த்தீங்கன்னா போக்கோ M3யோட அன்பாக்சிங். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பிக் பில்லியன் டேஸில் வந்து வாங்குறது. இப்போ கூட ஆஃபர் போயிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணும் நண்பா. ஸோ செமையான ஆஃபர். 13,500 ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10,500 வந்து கிடச்சிது. ஸோ நல்ல ஒரு ஆஃபர். யாராச்சும் இந்த போக்கோ M3 வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வாங்கலாமா வேணாமா நீங்கள் யோசிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட்டில் எடுத்துன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இருந்தால் இந்த அட்டை பாக்ஸ் தான் வரும், ஓகேங்களா, பேக்கேஜிங்க்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஓப்பன் பண்ண உடனே ஒரு பில் இருக்குது ரொம்ப, ஓகேங்களா. ஸோ இங்கே போக்கோ பாக்ஸ் இருக்குது. ஸோ எப்பயும் போல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாக்ஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா போக்கோன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா மாடலை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய #1ன்றது வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க தான். ஸோ 6000 mAh பேட்ரி அப்படின்ற சொல்லிட்டு ஹைலைட் பண்ணி இங்கே வந்து பாக்ஸில் ஃப்ரண்ட் பேஜில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நண்பா, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்துடலாம் இந்த அன்பாக்சிங் கூடவே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6GB ரேம் மொபைல் 10,000 வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்டான வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இன்னமும் ரேம் மேனேஜ்மெண்ட்லாம் அந்தளவுக்கு சரியாக இல்லை. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஸோ லைட்டாக சின்ன லேக்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹை அண்ட் டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது நோட்டீஸ் ஆகும். ஸோ நீங்கள் புதுசாக வாங்கினா உங்களுக்கு நோட்டீஸ் ஆகாது, ஓகேங்களா. ஸோ இந்த போக்கோ M3 வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 662 ப்ராசஸ் தராங்க. ஸோ 3 கேமரா 48 ஒன்று. ஸோ அதை விட்டு பார்த்தீங்கன்னா 2 டெப்த்து அது ரெண்டுமே சொல்லலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கேமரா தான் நல்லா சொல்ல போனால். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேட் இன் இந்தியா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல்ஸ்லாம் சீல் பிரிக்காத பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நியூ பாக்ஸ் தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ சீல் வந்து கொஞ்சம் டைட்டாகவே இருக்கும். ஸோ ஃபேக் சீலாக இருந்தாலும் நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த சீல் ஓப்பன் பண்ணாமல் தான் இது நியூ பாக்ஸ், ஆல்ரெடி ஓப்பன் பண்ணாத ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அர்த்தம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீல் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்துலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6.53 HD ஃபுல் HD+ டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது. கலர் சேச்சுரேஷன் எல்லாமே. ஸோ வியூவிங் ஆங்கிள்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லை. ஸோ சைடில் இருந்தால் பார்க்கும்போது லைட்டாக கம்மியாகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டேரக்ட் சன்லைட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாகுது. ஸோ ஓப்பன் பண்ணலாம் பாக்ஸை. ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டட் பின் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு TPU கேஸும் ஸோ ஃபோனோட மேனுவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுவல் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நார்மலாக இருக்கிறது தான் ஒரு 8 பேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ TPU கேஸ் இருந்துச்சு, டிரான்ஸ்பரண்ட் கேஸ். ஸோ அது எப்படி இருக்குது பார்க்கலாம். ஸோ நல்லாவே இது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் போடும்போது ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. ஸோ போடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அது என்ன ஆச்சுன்னு தெரில. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோன் இருக்குது. ஃபோன் எடுத்து உரமாக வச்சுட்டு வந்து ஆர்டர் பண்ணது ப்ளூ கலர் தான். ஸோ ஃபோன் எடுத்து உரம் வச்சுட்டு அடுத்து பாக்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் தராங்க நண்பா. ஸோ 6000 mAhக்கு 22 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் இப்போதைக்கு ஓகே தான். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ Type-Cக்கு ஒரு நல்ல விஷயம் நண்பா. ஸோ அவ்வளோதான் இந்த பாக்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனை வந்து எடுத்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது ஃபோன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10,000 பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பெஸ்ட்டு பையாக இருக்குன்னு நான் யோசிக்கிறேன் நண்பா. ஸோ நல்லாவே இருக்குது. அவங்க அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறான ஃபோனாக இருக்குது நண்பா. ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. பட் கிரிப்பு நல்லாவே இருக்கும் நண்பா. டெக்ஸ்சர் நீங்கள் கேஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லாவே இருக்கும். ஸோ இந்த போக்கோன்ற பிராண்டிக் பின்னாடி பெருசாக தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடிக்கல. மற்றபடி டிசைன் பார்த்தீங்கன்னா தாறுமாறான டிசைனு. ஸோ சூப்பராகவே இருக்குது. ஸோ இந்த பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா பம்ப் நல்லாவே வெளியே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 48 மெகாபிக்சல் கேமரா மட்டும் தான் ஒருத்தான கேமரா. ஸோ ஓரளவுக்கு நல்லாவும் இருக்குது, நல்லா பர்ஃபார்மன்ஸ். அவ்வளோதான் அந்த வீடியோ அன்பாக்சிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பை லிங்க் கீழே இருக்குது.